திருவாசகத்தில் 51 பதிகங்கள் நிறைந்த அந்த திருவாசகத்தில் 50 பதிகங்கள் கடந்து 51வது பதிகமான அச்சோ பதிகத்தில் பெருமானின் பெருங்கருணையோடு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 658 பாடல்கள் கொண்ட அந்த திருவாசகத்தில் 656 பாட்டு பெருமானின் பெருங்கருணையோடு சிந்தித்து ஆகிவிட்டது. இன்னும் 2 பாட்டு தான் எஞ்சி இருக்கு. பெருமானோட பெருங்கருணையோட 656 பாடல்களுக்கும் இந்த ஆலயத்தில் இந்த மண்ணில் உட்கார்ந்து கல்லில் பெருமானுடைய பார்வைக்கு கீழே நம்மெல்லாம் உட்கார்ந்து மாணிக்க வாசக பெருமானுடைய நேரடி பார்வையில் நம்மெல்லாம் உட்கார்ந்து அந்த அம்மையுடைய பார்வையின் நேரடி பார்வையில் எல்லாரும் உட்கார்ந்து இந்த 656 பாடல்களையும் அதில் பெருமான் நமக்கு உணர்த்திய அந்த பொருளையும் நம்ம கேட்டு இன்புறுவதற்கு இந்த பிறவியில் இவ்வளவு பெரிய வாய்ப்பை பெருமான் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு பெருமானுடைய திருவடிகளுக்கு எத்தனை ஆயிரம் கோடி நன்றிகள் சொன்னாலும், எத்தனை ஆயிரம் கோடி நம்ம கைமாறு செய்தாலும் அதற்கு ஈடு இணையே ஆகாது. பெருமான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நல்லா யோசித்து பார்க்கணும். கிட்டத்தட்ட இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது 165வது வாரம். இந்த வாரம் இது வரைக்கும் இங்கே வந்து பேசினது 164 வாரம் முடிஞ்சு போச்சு. இது 165வது வாரம். கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் அக்டோபர் ஆரம்பித்தோம். செப்டம்பர் மாதம் இதே தேதி 13, 16 இந்த ஒரு 2 நாள் கழிச்சு இன்னைக்கு 14 இல்லையா, 16ஆம் தேதி நானும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மணிகண்டனும் தென்காசிக்கு ஒரு பயணத்துக்காக போகிறோம். ஒரு வேலை விஷயமா போயிட்டுருக்கோம். போகும்பொழுது அவர் கேட்குறாரு, எங்கள் கோயிலில் வந்து திருவாசகம் பேசணும் அப்படின்ட்டு. அது நம்ம எந்த விதமான கேலண்டரும் வச்சுக்கல, எந்த விதமான அந்த ஒரு கணக்கும் வைக்கல. ஆனால் பாருங்கள், கரெக்டாக அந்த நாள் 14ஆம் தேதி இங்கே கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சு என்றைக்கு அதை பற்றி பேசணுமோ அன்றைக்கே அது வந்து அந்த இந்த 2 பாடல்கள் எஞ்சிய 2 பாடல்கள் அன்றைக்கி தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது. நான் போன வாரம் கூட சிந்தித்தேன், இந்த வாரம் வேண்டாம் அப்படின்ட்டு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, ஒரு வாரம் விட்டுட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு. ஆனால் ஏதோ இறைவனுடைய திருவருள் இல்லை, இன்றைக்கி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை படசெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த ரயில் வண்டியில் போகும்பொழுது அன்றைக்கி அவர் வந்து கேட்டது வந்து இது மாதிரி இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், திருவாசகம் வந்து இந்த கோயிலில் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் பெருமான் பாருங்கள், அது ஏதோ அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்து கேட்டிருந்தாலும் அதை ஒரு சாதாரண நிகழ்வாக மாற்றி அமைச்சிடாம இத்தனை காலம் எந்த தடையும் இன்றி, ஏதோ வந்த தடைகள் 1000, ஆனால் அந்த தடைகள்லாம் நமக்கு வந்ததில்லை, எல்லாருக்கும் வந்தது தான். மழை, கொரோனா காலத்தில் அந்த லாக்டவுனு அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்தது தான். இங்கே நம்ம உட்கார்ந்து திருவாசகம் பேசுவதற்கு என்று பெருமானால் எந்த விதமான தடைகளும் நமக்கு வந்ததில்லை. எந்த ஒரு இடையூறும் இல்லை, யாரும் முகசுளிச்சது கிடையாது. என்னங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டது கிடையாது. இத்தனை பதிகங்கள் கடந்து வந்து இந்த 51வது பதிகத்தில் உட்கார்ந்து இன்னைக்கு கடைசி எஞ்சிய 2 பாடல்கள் சிந்திக்கும் வரை எந்த இடையூறையும் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதே இது இறைவன் நடத்துகின்ற நிகழ்வு என்பதற்கு நல்ல ஒரு சத்தியம் சொல்லுகின்ற ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா வேறு எந்த எத்தனையோ இடத்துக்கு போகிறோம், வரோம், பார்க்குறோம், எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதுக்கப்புறம்லாம் ஒரு 2-3 ஒரு ஆலயத்தில் கூட பேச ஆரம்பித்து கடைசியில் அது பேச முடியாமல் போச்சு. அது யாரையும் நம்ம குற்றம் சொல்வதற்கு இல்லை. இறைவனுடைய கருணை எதை எங்கே செய்யணும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தீர்மானிக்கிறார். அப்படி 1 வாரம் 2 வாரம் 4 வாரத்திலேயே முடிஞ்சு போகிற விஷயங்கள்லாம் இருக்க, இத்தனை காலம் 5 ஆண்டு காலமாக இதை கடந்து வந்து 165 வாரங்கள் இதை வந்து இங்கே உட்கார வச்சு பெருமான் இதை வந்து நம்மளை பேச வச்சுக்கிட்டு அதை எல்லாருமே இன்புறுவதற்குரிய வழியை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், நான் முன்னமே சொன்னது போல திருவாசகத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. மாணிக்க வாசக பெருமானுக்கும் இந்த ஆலயத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. யாராலையும் அறியப்படாத சம்பந்தம் அது. அது எப்போ தெரியுமோ, எப்போ யார் வெளியே கொண்டு வருவாங்களோன்றது தெரியாது. ஆனால்
மிகப்பெரிய சம்பந்தம், மிகப்பெரிய தொடர்பு இந்த ஆலயத்திற்கும் திருவாசகத்திற்கும் உண்டு. ஒவ்வொரு வாரமும் திருவாசகம் பேச ஆரம்பித்த முதல் வாரத்திலிருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். திருவாசகம் படிப்பதற்கும் திருவாசகம் கேட்பதற்கும் திருவாசகத்தை இந்த அளவுக்கு நம்ம ருசிக்கிறதுக்கும் திருவாசகம் எதை தரப்போகுது அப்படின்னா ஆனந்தம் என்ற ஒன்றை சத்தியமாக தரும். ஆனந்தம் என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்த நிலை, சரியாக சமமாக பார்க்கும் நிலை. இது இன்பம் இது துன்பம்னு பிரித்து பார்க்காம ரெண்டுமே இறைவன் செயல்தான் என்ற அறிவோடு அதை பார்க்கறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை சிவானந்தேஸ்வரர் கோயிலில் உட்காந்து பேசணும் அப்படின்றது இறைவனுடைய தீர்ப்பு. நந்தீஸ்வரர் ஆலயத்தில் உட்காந்து பேசணும் என்பது, நந்தி முன்னாடி உட்காந்து பேசணும் என்பது இறைவனுடைய தீர்ப்பு. இத்தனை காலம் நம்மளை அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நகர்த்திட்டு ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு பதிகங்களை பார்க்கும் பொழுதும் வெவ்வேறு விதமான பொருள்கள், இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத பொருளெல்லாம் இறைவன் இங்கே கொடுத்ததற்குரிய அதிசயங்கள் பல நடந்திருக்கு. அத்தனை பொருள்களும் இந்த உயிர்களை உய்வேடுவதற்காக உதவப் போகிறது என்பது இறைவன் தீர்மானித்த ஒன்று. ஒவ்வொன்றும் ஒரு படி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு, ஒவ்வொரு நிலையை நம்ம கடக்கிறதுக்கு இறைவன் நமக்காக இப்போ செய்து வைத்த அந்த படிக்கற்கள் தான் அது அத்தனையும். அப்படி இத்தனை காலம் இத்தனை வாரம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போய் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சு 658 பாடல்களை நிறைவு அப்படின்ற வார்த்தை, நிறைவுன்ற வார்த்தை இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு பொருந்தனாலும் நிறைவு அப்படிங்கிறது என்னதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 658 பதிகங்கள் நமக்கு நிறைவை தந்ததாக யோசிக்கிறேன். நிறைவு போதும், இறைவா இத்தனை காலம் என்னை இங்கே உட்கார வச்சு இத்தனை பேரையும் உட்கார வச்சு இதெல்லாம் கேட்க வைத்து இதெல்லாம் பேச வைத்து இதெல்லாம் திருவாசகத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, எல்லாம் இந்த 658 உணர்ந்ததுக்கு அப்புறம் வேறொன்றை பற்றி யாராலையாவது சிந்திக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக என்னால் முடியாது. நான் உள்ளே வரும்போதே அந்த மைண்டோட தான் உள்ளே வந்தேன். இதை தவிர வேறொன்று பெருசாக எனக்கு என் கண்ணுக்கு இறைவன் இந்த பிறவியில் காண்பிக்கவில்லை. ஏன்னா இதுதான் சிவம், இதுதான் சிவம். மாணிக்க வாசகரும் திருவாசகமும் சிவமும் தான் எனக்கு, வேற எதுவுமே, அதுதான் மூணுமே ஒரே புள்ளியில் தான் நிற்கிறதாக தான் எனக்கு பொருள். அதுக்குள்ளே விழ ஏன்னா எத்தனையோ இடத்துல போய் பேசியாச்சு, எத்தனையோ இடத்துல நம்மளுடைய திருவாசகத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நம்ம வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த கோயிலில் இந்த ஆலயத்தில் இறைவன் முன்னாடி உட்கார்ந்து பேசும் பொழுது வந்த நிறைவு எங்கேயுமே நான் அனுபவித்தது கிடையாது. பல புரிதல்களை பல தெளிவை இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து திருவாசகம் பேசும் பொழுது இந்த திருவாசகத்தில் உள்ளிருந்து நமக்கு கிடைச்சிது. அதை இறைவன் அள்ளி அள்ளி கொடுத்தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி இத்தனை காலமும் எல்லாருமே, நீங்களும் எங்களோட இருந்து இதெல்லாம் ஒரு மூல காரணம், எல்லாருமே இங்கே உள்ளே இருந்தது தான் காரணம். ஏன்னா இந்த ஆன்மாக்களாக அது தேவைன்றதுனால தான் இறைவன் நம்ம இத்தனை காலம் இங்கே உட்கார வச்சு இதை கொடுக்க வைக்கிறார். அப்படி பெருமானுடைய பெருங்கருணை இத்தனை ஆன்மாக்களுக்கும் கிடைக்கப்பெற்றதனுடைய அந்த ஒரே ஒரு காரணம்தான் என்ன ஆயிருக்குன்னா, இவ்வளவு தூரம் இந்த பயணத்தை நம்மளால் தொடர்ந்து வர முடிஞ்சுது. அப்படி அந்த பயணத்தில் முக்தி பதிகம் என்ற பதிகம், அச்சோ பதிகம், முன்னோர்களால் அறியப்பட்ட முக்தி பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அச்சோ பதிகம் 51வது பதிகமான அந்த அச்சோ பதிகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பாடல்கள் நம்ம இது வரைக்கும் சிந்திச்சு முடிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய அத்தனெனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே, ஐயனெனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே, அம்மையனுக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே, அண்ணலனுக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே, அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவேன்ட்டு பலவிதமாக பெருமானை மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வரிதான் திருவாசகத்தினுடைய மூல மந்திரம். இந்த ஒவ்வொரு பிறப்பை கடக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், இறைவன் எனக்கு தந்ததை எண்ணி நான் நிறைவு அடைய வேண்டும். அதனால தான் இந்த 658 பாடல்கள் இன்றைக்கி நம்ம பேசி முடிக்க போகிறோம். அப்படின்னா அது அந்த நிறைவின் பொருள் அல்ல, நிறைவின் பொருள். இன்னும் இதில் தேட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, இன்னும் நம்ம தேட வேண்டிய நிலைகள் நிறைய இருக்குது. நம்ம தேட தான் நமக்கு தேர்ச்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். திருவாசகத்துக்குள்ளே போய் தேட தான் நமக்கு தேர்ச்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அத்தனை தேர்வுகளையும் அதில் புரிஞ்சுக்கிட்ட நம்ம அந்த திருவாசகத்தின் மூலமாக இறைவன் நமக்கு என்ன புரிய வச்சாரோ அதை எவ்வளவு கெட்டியமாக இறைவன் நம்மளை பிடிக்க வைக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம ஆழமாக கவனிக்கணும். பெருமானே நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் பெருமான் முன்னாடி நின்று நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் பெருமானே
இவ்வளவு பெரிய விஷயத்தை எங்களிடத்துல கொடுத்து இத்தனை காலம் இதிலேயே பயணம் செய்து வச்ச இதை என்னைக்கும் எந்த ஒரு செயலின் காரணமாகவோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாறி போகாமல் இதிலிருந்து இதே வழியில் கொண்டு போனாலே போதும், வேற எதுவுமே நமக்கு பெருசாக தேவையில்லை. அப்படி இந்த 51 பதிகங்களில் முக்தி பதிகமான இந்த அச்சோ பதிகம் அப்படின்றதுல 7 பாடல்கள் இது வரைக்கும் நம்ம சிந்திச்சிருக்கோம். இல்லை 7வது பாடலான கடைசியாக நம்ம பார்த்தது தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுப்போந்து பாசமெனும் தாழுருவி உய்யுநெறி காட்டு வித்திட்டு ஓம்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை. தையலார் அப்படின்னா அழகிய பெண்கள் அப்படின்றது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மணிவாசக பெருமான் எடுத்த பிறப்பு மனித பிறப்புல ஆணாக பிறந்தார். பால் என்ன பால் அவருக்கு? ஆண் பாலாக பிறந்ததால் அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாரு, எப்படி பாடும்போது எப்படி பாடுறாரு அப்படின்னா தனக்கு எதிரினம் யார் அப்படின்னு கேட்டால் பாலினம். எதிர்பாலினம் யார் அப்படின்னு கேட்டால் பெண் பாலினம். அப்போ இந்த பிறப்பு எடுத்து ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பால் பெண் பால் என்று 2 விதமாக படைக்கிறார். எல்லா உயிர்களும் எந்த உயிர்களை எடுத்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பால் பெண் பால் அப்படின்றது இருக்குது. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண் பாலும் பெண் பாலும் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அடுத்த ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். அடுத்தடுத்து ஏன்னா பெருமானுடைய சித்தம் இந்தந்த உயிர்களெல்லாம் இந்த புவிக்கு வந்து அதனுடைய வினையை கழிக்க வேண்டும் என்பது சித்தம். அப்ப அந்த உயிரை கொடுப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த உயிர்களை எப்படி படைக்கணும்? ஆண் பாலாகவும் பெண் பாலாகவும் படைத்து அது 2ம் சேர்ந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு அடுத்து வரக்கூடிய உயிர்களை தந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமான் அந்தந்த உயிர்களுக்காக கொடுத்து அனுப்பிய வினை. நல்லா புரியுங்க. அந்த வினையின் காரணமாக இந்த வினையின் அடிப்படையிலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பூமியில் வந்து பிறக்கிறோம். பூமியில் வந்து பிறந்து உயிர்களால் மற்றொரு உயிரை கொடுக்க முடிந்தால் அந்த உயிர்கள் மற்றொரு உயிரை கொடுக்குது. மற்றொரு உயிரை கொடுக்க முடியாத உயிர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. அது பெருமானுடைய தீர்ப்பு. பெருமான் எப்படி அந்த வினையை சமைத்து வைத்திருக்கிறாரோ, எப்படி அமைத்து கொடுத்திருக்கிறாரோ அதற்கேற்றாறு போல் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனனம் உயிர்களால் அமைக்கப்படுகிறது. ஜனனம் எப்படி வரும்? ஆண்டவன் என்ன பண்ணுறது இல்லை, அப்படியே கொண்டு வந்து தூவி விட்டு போகிறது கிடையாது இல்லையா? என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம், அதுக்குன்னு ஒரு அமைப்பு. இந்த உயிர் இப்படி இந்த இன்னொரு உயிரை படைக்க வேண்டும் என்பது இறைவன் கொடுத்தது அந்த அமைப்பு அந்த மாதிரி. ஏன் இதை இங்கே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை. இந்த தையலார் மையலிலே அப்படின்னும் பொழுது இந்த பிறப்பை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய எதிர்பாலினத்தால் நான் என்ன பண்ணப்படுகின்றேன்றா கவரப்படுகின்றேன். தையலார் மையல்னா மயக்கம். தையலார் மயக்கம்னா எப்பேற்பட்ட மயக்கம்னா தெளியாத மயக்கம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லது பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில மட்டும் இருக்கிறத சொல்லலை. சுக்குமமா மணிவாசக பெருமான் திருவாசகம் முழுதும் சொல்லக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி நம்மை வரவிடாமல் தடுக்கிறதோ இல்லைங்க, எல்லாம் அதெல்லாம் நான் துறந்துட்டேன், இருந்தாலும் நான் இந்த சாப்பிட்றத மட்டும் விட முடியல, தூங்குறத மட்டும் விட முடியல, பொய் பேசுறத மட்டும் விட முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி எந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இறைவன் பாலில் இருந்து பிரித்து காண்பிக்கிறதோ அது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தையலார் மையல் தான். அதெல்லாம் என்னது? ஈர்க்கிறது. எப்படி ஈர்க்குது? ஒரு பெண் எப்படி ஒரு ஆணை ஈர்க்கிறாளோ, ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை ஈர்க்கிறாரோ அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்யான போகங்கள் என்ன பண்ணுது? யோகத்தில் இருந்து நம்மளை போக விடாமல் இழுக்குது. வேணாம், இதை கொஞ்ச நாள் சாப்பிடு, இங்கே கொஞ்ச நாள் இதை அனுபவி, இந்த சந்தோஷமா இரு, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட இன்பமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆனந்தமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சந்தோஷமாக இருந்தாலும் அது நிலைக்கப் போவதில்லை என்பதை நாள்தோறும் நம் கண்களுக்கு காட்சிப்படுத்தே காண்பித்தாலும் இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? காட்சி போட்டு காமிக்கிறாரு. சொல்றது இல்லை, சொன்னா நம்ம மண்டைக்கெல்லாம் ஏறாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியும் நல்லா, இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு தேய்ச்சாலும் தேயாதீர்களா அப்படின்ட்டு என்ன பண்றாரு? காட்சிப்படுத்தியே காமிக்கிறாரு. எத்தனை தோல்விகள் இந்த உலகத்துல பார்க்கிறோம், எத்தனை மரணங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனை சந்தோஷம்லாம் நிலைக்காம போகுது, எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதுதான் வேணும்,
அது நிலைக்காது என்றாலும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத விடவே மாட்டேன். ஏன்? அது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பொய்யான இன்பத்திற்காக, பொய்யான சிற்றின்பத்திற்காக நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கட்டுண்டு கிடக்கிறோம். அந்த பொய்யான சிற்றின்பத்தில் கட்டுண்டு கிடக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொய்யான சிற்றின்பங்கள் தான் இந்த உலகை இயக்குவதற்கு தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த சிற்றின்பத்தை நான் அனுபவிக்க என் மூலமாக நான் செய்கின்ற வினை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த உயிர்களுக்கான அந்த நிலையை நோக்கி போகிறதுக்குரிய வழியை அமைத்து தருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. தையலார் மையலிலே அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, தாழ்ந்து அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அந்த மயக்கம் நம்முள் இருக்கும் வரையில் நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாழ்ந்து தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம என்ன ஆகலை, உயரலை அப்படின்றது அர்த்தம். உயர்வு என்பது என்னை பொறுத்தவரையில் உய்வை தவிர வேறொன்று கிடையாது. உயர்வு என்பது என்னது, நான் பெரிய பணக்காரங்க, பெரிய பதவி இருக்குது என் கையில், பெரிய சொத்து பத்துக்காரன், என்னை சுற்றி அடியாட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் உயர்வான்னு கேட்டால் உயர்வு கிடையாது. ஒரு நாள் அதெல்லாம் இங்கேயே போட்டுட்டு போக வருது. உயர்வு என்ற ஒற்றை சொல் நமக்கு உணர்த்துவது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாசகத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உய்வு. அந்த உய்வு நமக்கு தராத எந்த ஒரு செயலும் எப்பேற்பட்ட செயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாழ்ந்த செயல். அந்த உய்வை நமக்கு தராத செயல் எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாழ்ந்த செயல். இப்படி பாலினம் ஒரு பாலினத்தால் இன்னொரு எதிர்பாலினம் கவரப்படுவது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நம்மோடையே அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த 5 புலன்கள் செய்கின்ற வேலை. 5 புலன்கள் என்ன பண்ணுது, அதுதான் நான் ஆணுன்னு என்னை புரிஞ்சுக்க வைக்குது, அது பெண்ணுன்னு புரிஞ்சுக்க சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப அந்த ஈர்ப்பின் அடிப்படையிலே நான் வாழ்கின்ற அந்த இயல்பான வாழ்க்கை எதை தேட வைக்கிறதுனா, பணத்தை தேட வைக்கிறது, புகழை தேட வைக்கிறது. எப்போதும் போல இறைவனை மறந்து இந்த உயிரை காப்பாத்திக்க சொல்லுது. அதிகபட்சம் என்ன பண்ண சொல்லுது, எந்த விதத்துலையும் என் மேலே எனக்கு எதுலையுமே பற்று இல்லைங்கன்னு சொல்லிட்டாலும் மூச்சு விடுறதுல பற்று இருந்துக்கிட்டு தானே இருக்கு, மூச்சு விட்டுக்கிட்டு தானே இருக்கும் இல்லையா? அப்போ அத்தனை விஷயங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 5 புலன்கள். அது எல்லாமே எதன் கீழே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தையலார் மையலிலே. தையலார் மையலிலே. பெருமானுக்கு தெரியாதா, ஆணை படைத்து பெண்ணை படைத்தால் இவன் பொண்ணு பின்னாடியும் பொண்ணு ஆணு பின்னாடியும் தான் போவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரிந்து தான் படைத்தான். எதற்கு தெரிந்து படைத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் விஷயம் சுக்கமும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் தான் விஷயமே இருக்குது. ஏன் அப்படி படைச்சார் இந்த உலகத்தை அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். தையலார் மையலிலே தாழ்ந்து விழக்கடவேனே. நான் என்ன பண்ணுறேன், இந்த போகத்தை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த மயக்கத்தில், அது நம்ம ஏற்கனவே சொன்னது போல 1000 போகங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் முதன்மையான போகமாக கருதப்படுவது ஆணுக்கு பெண்ணால் ஈர்க்கப்படுவதும் பெண் ஆணால் ஈர்க்கப்படுவதும் முதன்மையானது. எவ்வளவு இதுவாக இருந்தாலும் உடனே என்ன ஆயிடுவாங்க, அதில் மாறிடுவாங்க. அப்படி தையலார் மையலிலே தாழ்ந்து விழக்கடவேனை. தாழ்ந்து என்ன பண்ணுறான், தாழ்ந்தா விழதான் முடியும். ஒரு எல்லை வரைக்கும் நான் குனிஞ்சேன்னா என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்டேபிளாக நிற்க முடியும். ஒரு எல்லைக்கு மேலே நான் இப்படி குனிஞ்சிட்டேன், அப்போ என்ன ஆக முடியும், அவ்வளோதான். ஒரு எல்லைக்கு மேலே இந்த உடம்பு கீழே போகும் பொழுது அது கீழே விழுந்துதான் ஆகணும். அப்படி தாழ்ந்து விழக்கடவேனே. விழுந்தா என்ன ஆகும், திரும்ப விழுந்தா அவ்வளோதான். ஒரு வாட்டி எழுந்தாச்சுன்னா திரும்ப எழுந்திருப்போம். எழுந்த உடனே என்ன புத்தி வரும், திரும்ப விழுந்தாலும் எழுந்திரிச்சிடலாம், திரும்ப விழுந்தாலும் எழுந்திரிச்சிடலாம். பிறப்பு இறப்பு, இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு. நல்லா தெரியுது இந்த பிறப்பு மரணத்துக்கானது அப்படின்னுட்டுன்னு. ஆனாலும் நம்மளுடைய மனம் அதை ஒப்புக்கொள்றது இல்லை இல்லையா? ஒப்புக்கொள்றது இல்லைன்னா என்னது, தெரிஞ்சாலும் எதெல்லாம் பொய்யோ அதை நோக்கி தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணம் பண்ண முடியுது. புரியுது? அப்படி இருக்கவும் முடியாது. அந்த ஒரு நாள் சாவதானே போகிறோம், எதுக்கு அதெல்லாம் இருக்க முடியுமா? முடியாது. மூச்சாவது விட்டுட்டு தான் இருக்கணும். அப்படி பெருமான் அப்படி நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்போடு நம்மளை வச்சிருக்காரு. தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேன். பையவே கொடுப்போந்து பாசமேனும் தாழ்வுருவி. பையவேனா மெதுவா அப்படின்றது அர்த்தம். பையவே கொடுப்போந்து. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோமா, எவ்வளவு நிதானமான உயிராக இருந்தாலும் எப்பேற்பட்ட அறிவை கொடுத்திருந்தாலும் பெருமான் என்ன பண்றாரா, பையவே கொடுப்போந்து.
பையவேனா மெல்லமாக. ஒருத்தன் வந்து ரொம்ப வேகமாக இருக்கான் ஒரு விஷயத்தில், நல்லா புரிஞ்சுக்க, ஒரு தவறு செய்கிறான். நம்ம போயிட்டு அவன் அவ்வளோ ரொம்ப அந்த விஷயத்துக்கு வந்து அடிமை ஆகிட்டான்னு வச்சுங்க. நம்ம போயிட்டு ஒரே அடியா நாளையிலேருந்து நீ அதை செஞ்சேன்னா அவ்வளோதான்டான்னு நிறுத்தி பாருங்க. அதான் தெரிஞ்சு போச்சே, அதான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே உட்காந்து செய்வான் அந்த வேலையை. எதை மறைவாக செஞ்சுட்டு இருந்தானோ அதை நம்ம முன்னாடியே உட்காந்து செய்வான். அது இயல்பு, புரியுதுங்களா? அது அந்த வேகத்தை இறைவன் எப்படி கட்டுப்படுத்துறாராம்? பையவே கொடுப்போந்து. இவனோட வேலை என்னது? இறக்கிறதும் பிறப்புறதும் தான் இவனோட வேலை. இவனுக்கு இது புரிஞ்சாலும் இவன் இதை ஏற்றுக்க மாட்டான். இவன் ஏற்றுக்கிற மாதிரி இதை சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்குவமாக முள்ளமாக கூப்பிடணும். எப்படி பக்குவமாக கொடுக்கணும்? பையவே கொடுபோந்து அப்படின்னா போகின்ற வேகத்தில் ஏதாவது ஒரு தடைய வைக்கணும். அவனுக்கு என்னது, எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கானோ அந்த ஓடுகின்ற அந்த நோக்கத்திலிருந்து ஒரு தடையை கொடுப்பாராம் இறைவன். என்ன பண்ணுவார்? இன்பத்திலேயே திளைத்துட்டு இருக்கவனுக்கு ஒரு துன்பத்தை தருவார், துன்பத்திலேயே மூழ்கிட்டு இருக்கவனுக்கு ஒரு இன்பத்தை தருவார். புரியுதுங்களா? நோயிலே இருக்கவனுக்கு விடுதலை தருவார், விடுதலை நல்ல ஆரோக்கியமாக இருக்கவனுக்கு நோயை தருவார். எதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நிதானமாக யோசிக்க தோணும். நேற்று வரைக்கும் நான் வேற மாதிரி இருந்தேனே, இன்னைக்கே அப்படி மாறிச்சு. அப்போ தான் அந்த அந்த மாற்றம் எதை தருகிறது? இது எனதல்ல அப்படின்ற ஒரு புரிதலை தருமா. இது எனதல்ல, யாரோ ஒருத்தன் எனக்கு உள்ள இருந்து எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த உலகத்தை. அப்பதான் அந்த புத்தி வரும். அதுலயும் முக்கியமா துன்பத்தை தரும் பொழுதுதான் மனம் அவனை தேடும். துன்பத்தை தரும் பொழுதுதான் மனம் அவனை தேடும். அப்ப துன்பம் எப்பேற்பட்ட மருந்து பாருங்க. அதை கண்டு எல்லாரும் வெறுக்கிறோம். துன்பம் எப்பேற்பட்ட மருந்து? இந்த பிறவிக்கான மருந்தே துன்பம் தான். இந்த துன்பத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்பத்தை தேட மாட்டோம். துன்பத்தை அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்க, இன்பத்தை தேட மாட்டோம். இன்பத்தை தேடலைன்னா துன்பமும் இன்பமும் ஒன்றாயிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ எப்பேற்பட்ட மருந்து பாருங்க. அப்போ பையவே கொடுப்போந்து என்ன பண்ணுறாராம்? மெல்லமா வா, உனக்கு நான் அதை புரிய வைக்கிறேன் அப்படின்னு பையவே கொடுப்போந்து அப்படின்னா மெல்லமாக கூப்பிட்டு பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறது. பக்கத்திலே உட்கார வச்சு அதை நமக்கு புகட்டுறது. பையவே கொடுப்போந்து பாசம் எனும் தாழ்வுருவி. பாசம் எனும் தாழ்வுருவி அப்படின்னா பையவே கொடுப்போந்து பாசம் எனும் தாழ்வுருவி. எதெல்லாம் பாசம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா அம்மா மேலே வைக்கிறது, நம்ம பிள்ளைங்க மேலே வைக்கிறது, நம்ம சொந்தம், நம்ம பந்தம், நம்ம நண்பர்கள், அவர்களெல்லாம் நம்ம மேலே வைத்திருக்கிறது பாசம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அத்தனையும் வேஷம்தான், அத்தனையும் வேஷம்தான். எதுவுமே உண்மை கிடையாது. யார் மேலே வைக்கக்கூடிய அன்பும் உண்மை கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போய் தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ பாசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பின் மீது வைத்திருப்பதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசம். இந்த உடம்பு இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த உடம்பின் மீது ஒரு பாசம் வச்சுருக்கோம். அது என்றைக்குமே மாறாது. அது என்றைக்குமே மாறாது. நல்ல கையை காலெலாம் செயலிலேருந்து போய் படுத்திருந்தாலும் ஐயோ இன்னொரு 5 வருஷமாவது உயிரோடு இருக்கணும் சாமி, எப்படியாவது இன்னொரு 5 வருஷம் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி அதை விடாமல் பிடித்து வைத்திருக்கோம். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசம். என்னது அது அப்படின்னா, இது என்னது, இதை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசம். ஆனால் ஒரு நாள் இறைவன் அதை புரிய வைப்பாராம். என்னது இது? உனது இல்லைப்பா, இதை இங்கே விட்டுட்டு நீ போயே தீரணும், இது உண்டு இல்லை, இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு புரிய வைக்கும் பொழுது தான் அப்போ தான் புரியுமா இது எனது இல்லைன்ட்டு. இது வரைக்கும் வாயால் சொல்லிடலாம் இது எந்த இல்லைங்க, பொய்யான உடம்புங்க. உண்மையாக இது எந்த இல்லைன்றது எப்போ புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது இறைவன் காட்டுவார். பார், அது வெறும் சட்டை, இதை என்ன பண்ணிட்டு வரணும்? போட்டு வந்துடணும்ப்பா, இது ஒன்று இல்லை, நீ வேற அப்படின்றத அழகாக வேற ஒரு உருவத்தை காமிப்பார். அப்படி பாசம் எனும் தாழ் உருவி. இந்த பாசம் எனும் தாழ் என்பது என்ன அப்படின்னா, யான் எனது என்ற ஆணவ மலம், ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மும்மலங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? பாசம் இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த உடம்பின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பாசம், இந்த வாழ்க்கையின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பாசம், இந்த பிறப்பின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பாசம். இன்னும் 50 வருஷம் வாழணும்னு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி பாசம் எனும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்ட ஓங்காரத்து உட்பொருளை. உய்யும் நெறி இப்போதான் ஆரம்பிக்கும் போது சொன்னோம். உய்வு என்பது உயர்வு. அப்போ இதிலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்குதோ,
இந்த பாசத்திலிருந்து எப்போ எனக்கு விடுதலை கிடைக்குதோ, இந்த பொய்யிலிருந்து எப்போ எனக்கு விடுதலை கிடைக்குதோ, அந்த நாளுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நோக்கி என்னை கொண்டு போகிற வழிக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா உய்யும் நெறி. அதை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகிற ஒரு இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா உய்யும் நெறி. அந்த உய்யும் நெறியே திருவாசகம் முழுவதும் இருக்குது. உய்வை அடைவதற்குரிய நெறி எங்கெங்கே இல்லைன்னு திருவாசகத்தில் கேட்கவே முடியாது. எங்கெங்கே இருக்குது, எங்கே காமிங்க ஏதாவது ஒரு பாடலில். எல்லா பாடல்லையும் மாணிக்க வாசக பெருமான் கொட்டி கொட்டி தீர்த்திருப்பது உய்வுக்கான வழிதான். புரியுது, ஆனாலும் திரும்ப திரும்ப போய் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். அது பாடும்போது அப்படி பாடிக்கலாங்க, அது பேசும்போது அப்படி பேசிக்கலாம். அப்படி நமக்குள்ள என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த மாயை என்னும் இதில் தான் போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் கொட்டி கொட்டிட்டு நிற்கிறமே தவிர இந்த உய்யும் நெறியில் நம்மளால் தொடர்ந்து வரவே முடியலை. அப்போ மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓம்காரத்து உட்பொருளை. உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓம்காரத்து உட்பொருளை. ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம், அது நமச்சிவாய என்ற சொல்லின் முழு பொருள். ஓம்காரம் என்பது புரியுதுங்களா? சிவமும் ஓம்காரமும் ஒன்று. அப்ப உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓம்காரத்து உட்பொருளை. மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் 2 இடத்துல தான் ஓம்காரத்தை பற்றி சொல்கிறார். சிவபுராணத்தில் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. இங்க 2 இடத்துல எது பொதுவா இருக்கு? உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. உய்யும் நெறி காட்டு வித்திட்ட ஓம்காரத்து உட்பொருளை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உய்வை நோக்கி நான் செல்ல வேண்டுமே என்றால் ஓம்காரத்தின் உட்பொருள் எனக்குள் இறைவனால் பொருத்தப்பட வேண்டும். இன்னொரு இடத்துல அழகா சொல்வாரு, நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 அறியேனையே. எட்டினோடு 2ம்னா ஓம்காரம். எட்டினோடு 2ம்னா என்னது? ஓம்காரம். அந்த ஓம்காரத்தை பத்தி எனக்கு தெரியல, ஆனா நீ என்ன செஞ்ச? நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே. அங்க இருக்க அடியார்கள்லாம் எப்படி இருக்காங்களாம்? நீரிட்ட அன்பர்கள், திருநீர் அணிந்த அன்பர்கள். அவர்களோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை. பட்டி மண்டபம்னா அவரை பத்தி பேசுறது, அவரை பத்தி பேச வைக்கிறது. எப்படி பேச வைக்க முடியும்? ஓம்காரத்தின் உட்பொருள் தெரிஞ்சாதான் பேச முடியும். ஓம்காரத்தின் உட்பொருள் தெரிஞ்சாதான் பேச முடியும். அப்போ ஓம்காரத்தின் உட்பொருள் நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறதுங்க? எதை படிச்சா எனக்கு ஓம்காரத்தின் உட்பொருள் புரியும்? இறைவன் அருளினால் தான் புரியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை தான் சொல்றாரு, உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. ஓம்காரமாய் என்ன பண்ணான்? சிவன் உள்ள வந்து நின்னான். அவன் நின்னதுக்கு அப்புறம் தான் உய்வு என்ற ஒன்றை பத்தி என்னால் பேசவே முடியும், அதை நோக்கி பயணம் செய்ய முடியும். உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓம்காரத்து உட்பொருளை. உய்யும் நெறி காட்டு வித்திட்ட ஓம்காரத்து உட்பொருளை. உய்யும் நெறியை காட்டு வித்த ஓம்காரத்து உட்பொருள். அந்த ஓம்காரத்து உட்பொருள் அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓம்காரத்து உட்பொருள் என்பது இறைவன் விதைக்கின்ற விதை. எப்போ அது உள்ள வருதோ அப்போ என்ன தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு? உய்யும் நெறி காட்டு வைக்கப்படுகிறது. இறைவனால் என்ன பண்ணப்படும்? உய்யும் நெறி நம்ம கண்களுக்கு தெரிய வைக்கப்படும். உய்யும் நெறி காட்டு வைத்திட்டு ஓம்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் வருவார் அச்சோவே. ஐயன் என்றால் குருவானவன், ஐயன் என்றால் அனைத்தும் தெரிந்தவன் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? நம்மளையெல்லாம் மாற்ற வந்தவன் அப்படின்றது அர்த்தம். நம்மளெல்லாம் உருமாற்ற வந்தவன் அப்படின்றது அர்த்தம். அவனுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயன். அப்போ ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அவர் ஆசிரியருக்கு தான் என்ன தெரியும்? இந்த பாடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மாணவருக்கு மாற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? தேர்வு எழுத வைத்து அவனை மதிப்பெண் வாங்க வச்சு அவனுடைய அறிவை அந்த பாடத்துல என்ன பண்ணுவாரு? தேர்ச்சி விடுவார்.
என்ன பாடம் அவர் கற்றுக் கொடுத்தாரோ அந்த பாடத்தில் அவனுடைய அறிவை தேற்றுகிறார். அப்படி சிவபெருமான் ஒரே ஒருவர் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம்காரத்துடைய உட்பொருளை நமக்குள்ளே கொண்டு வந்து உய்யும் நெறி எதுன்னு சொல்ல முடியும். வேற யாராலையும் சொல்ல முடியாது, வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஓம்காரத்து உட்பொருளை நாம் புரிந்து கொள்வதற்கும் உய்யும் நெறியை நாம் அறிந்து கொள்வதற்கும் பெருமான் என்ன பண்ணுறாராம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம கையில் கொடுத்து, சரியா, இது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய வைக்கிறார். விஷயம் தெரிஞ்சாதான் அதை தெளிஞ்சிக்க முடியும், தெளிஞ்சதுனா தான் புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சுதுனா தான் பதியும், புரியல்னா பதியாது. ஐயா வாத்தியார் நடத்தும் போது கணக்கு நல்லா புரிஞ்சுதுங்க, நல்லா எனக்கு அங்கே பார்க்கும்போது எல்லாமே நல்லா தெளிவாக இருந்தது. ஆனால் வீட்டில் வந்து அதை போட்டு பார்க்கும்போது வரலைங்க ரிசல்ட். அவர் போடும்போது நல்லா வந்துருச்சு ரிசல்ட்டு, நான் போடும்போது என்ன பண்ண முடியல, என்னால் ரிசல்ட் வரலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரியலைன்னு அர்த்தம். அது அங்கே உட்கார்ந்து கேட்கும்போது புரிஞ்சுது. அது அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் அதிகம். அது அறிந்து கொள்வது. அவர் என்ன பண்ணாரு, படிப்படியாக அந்த கணிதத்தை எனக்கு போட்டு காமிச்சார். ஓ இப்படிதான் போடணுமான்னும் போது நல்லா எனக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் அது புரியலை. புரிந்தது என்னவாகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போகாது. புரிந்தது என்ன ஆகாது, இங்கேருந்து போகாது. ஒரு கணக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னா எத்தனை முறை எழுந்து உட்காந்து அதை போடுனாலும் எழுந்து உட்காந்து போட்டுடலாம். அப்படித்தான் இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிய வைக்கிறார். 3 நிலைகள். எப்படி முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிய வைக்கிறார். தெரிய வச்சதுக்கு அப்புறம் தெளிய வைக்கிறார். அது என்னதுன்னு தெரிய வைக்கிறார். தெரிஞ்சிட்டா போதா, திருவாசகம்னு ஒன்று இருக்காங்க, அது தெரியுங்க எனக்கு. ஆமாங்க தெரியுங்க, எல்லாரும் பாடுறாங்க. 51 பாட்டு இருக்கு, 51 பாட்டு பாடுவாங்க. அதில் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். தெளிய வைப்பது. திருவாசகம் நமக்கு எதற்காக பாடப்பட்டது, என்ன அதிலெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிஞ்சுட்டு அதை நமக்குள்ள புகுத்தி கொள்வதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிய வைப்பது. புரிந்து கொள்வது என்பது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அது திருவாசகம் 51 பாட்டு படிச்சுட்டோங்க, அதில் இருக்க பொருள் எல்லாம் நாங்கள் எல்லாரும் பேசி தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஆனால் புரிந்து கொள்வது என்பது என்ன அப்படின்னா, நம்மோடு பொறுத்து கொள்வதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிந்து கொள்வது. தெளிவின் தெளிவு அப்படின்வாங்க. தெளிவின் தெளிவு. முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தெளியணும், அதுக்கப்புறம் தெளிவின் தெளிவு. தெளிவின் தெளிவு தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிதல். தெளிவின் தெளிவுனா என்னது அப்படின்னா, இது எதற்காக இந்த உயிர்களுக்காக கொடுக்கப்பட்டது, இதை வைத்து இறைவன் என்ன செய்ய போகிறான், இதை வைத்து இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அப்போ இது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு நம்ம ஆழமாக உட்கார்ந்து பார்க்கறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிதல். அப்படி உய்யும் நெறி காட்டு வித்திட்ட ஓம்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் தரக்கூடிய வல்லவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன். அந்த இறைவன் குருநாதனாக நின்று, அந்த இறைவன் காலகாலனாக நின்று எந்த நேரத்தில் இது எந்த உயிர்களுக்கு சென்று சேர வேண்டும், எந்த அளவில் சென்று சேர வேண்டும் என்பதை தீர்மானித்து அந்த உயிர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கிறான். ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இதை யாருப்பா கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? இது யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி உயிர்கள் பிறந்திருந்தாலும் அத்தனை கோடி உயிர்களுக்கும் இது சென்று சேராமல் ஏதோ தேர்வு செஞ்ச உயிர்களை மட்டும் இங்கே உட்கார வச்சு இப்படி இதை கேட்க வைக்கிறாரு அப்படின்னா இது யாருக்கு கிடைக்கும்? அந்த அறிவு நமக்கு வரணும். ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவன். என்ன கொடுத்தாலும் சொல்லணும். இந்த திருவாசகத்துக்கு மட்டும் சொல்லக்கூடாது. என்ன கொடுத்தாலும் பெருமானே என்ன தேடி இதை கொடுத்ததுக்கு எனக்கு நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும், நான் அதற்கு தகுதியானவனா, இதை அனுபவிப்பதற்கு எனக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லையே இறைவா, என்னை தேர்ந்தெடுத்து கொடுத்தாயே, இது எப்பேற்பட்ட உன்னுடைய கருணையை எனக்கு உணர்த்துகிறது, நீ எப்பேற்பட்ட கருணையாளன் என்பதை எனக்கு புரிய வைக்குதே. இந்த கருணையில் எப்போதும் எனக்குள் இருந்து இன்னும் மேலே மேலே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு போனோம், உய்யும் நெறியை தேடிக்கொண்டு போக வேண்டும் என்பது ஒன்றே நம்மளுடைய அடிப்படை எண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 7வது பாட்டை தையலார் மையலிலே தாழ்ந்து விழக்கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓம்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறி
காதலின் மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடையபிரான் தன்கழலே சேரும் முன்னம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. அழகா ஆரம்பிக்கிறார். சாதல் பிறப்பு என்ன, கொஞ்சம் மங்களமா சொல்லலாம்ல, பிறப்பு இறப்புன்னு சொல்லலாம்ல. ஏன் முதல்ல நிறைய இடத்துல மாணிக்க வாசக பெருமான் இறப்பை முன்ன வைத்திருப்பார், சில இடங்கள்ல பிறப்பை முன்னாடி வச்சிருப்பார். நம்ம ஏற்கனவே பேசியது போல மணிவாசக பெருமான் வாத உரராக நின்று இறைவனிடத்துல இறைவா என்னை விட்டுட்டு போனியேன்னு பாடந்தெல்லாம் பிறப்பு இறப்புன்னு வரும். அதற்கெல்லாம் இறைவன் மாணிக்க வாசகராக உள்ள நின்று பதில் கொடுத்ததெல்லாம் இறப்பு பிறப்புன்னு வரும். இறப்பு பிறப்புன்னு வரும். முதல்ல அந்த வரியை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி சாதல் என்றால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சாவறதுனா என்ன, சாதல்னா என்னன்றது தெரியும். சாதல்ன்றது தெரிஞ்சாதான் அந்த அர்த்தம் புரியும் நமக்கு. இல்லைன்னா எப்பயும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சாதல்னா என்னது? சாதலுக்கு இன்னொரு வார்த்தை இறப்பு, இன்னொரு வார்த்தை சாவு, இன்னொரு வார்த்தை மரணம், இல்லையா? அப்ப சாதல் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். என்னது? சாதல்னா செத்து போறதுங்க, இறந்து போறது, கனமா போறது, மரணம் அடைகிறது. முதல்ல சாதல்னா அந்த வார்த்தையினுடைய உட்பொருள் என்ன அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்பையும் உயிரையும் பிரிக்கிறது. ஆமா, அதுக்கு பேரு மரணம், அதான் செத்து போறது. சாதல் அப்படின்னா இல்லாமல் போதல். சாதல்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாமல் போதல். இங்க ஒன்று இருந்தது, அது இப்ப இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அது சாதல். சாதல்னா இல்லாமல் போதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இன்னொரு வாட்டி அதை என்ன பண்ண முடியும்? இப்ப ஒரு இடத்துல ஒன்று இருக்குது சாதல், அது இங்க இல்லை, அது இல்லாமல் போறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதல், மறைஞ்சு போச்சு அப்படின்றது அர்த்தம். சாதல்னா இல்லாமல் போதல். அப்ப எங்க நம்ம இல்லாமல் போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் திருவடியில் இல்லாமல் போனதால் இங்க வந்தோம். இறைவன் திருவடியில் நம்ம இல்லாமல் அங்கிருந்து மறைந்ததனால இங்க வந்தோம். இறைவன் என்ன பண்ணாரு? நமக்கு பிறப்புன்னு ஒன்று கொடுத்தாரு. அப்ப பிறப்புன்னு ஒன்று கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாரு? சாதல் கொடுத்தாரு. பிறப்புன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாதல் கொடுக்கிறாரு. சாதல் கொடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா இங்க பிறக்க வைக்கிறாரு. எதுக்கு? திரும்ப இல்லாமல் போவதற்கு. இங்க என்ன பண்ணணும்? கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடணும்? இல்லாம போகணும். எப்ப எது வரைக்கும் நான் இல்லாமல் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் திருவடியில் இருக்கும் வரை நான் இல்லாமல் போகணும். அவன் திருவடி ஒன்றில் மட்டுமே இருக்கக்கூடிய நிலை வராத வரை நான் என்ன பண்ணிக்கிட்டே போகணும்? இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கணும். அப்ப இந்த சாதல் என்பது எனக்கு எதை தரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்பை தந்தே தீரும். இது திருவாசகம் சொல்லுது நமக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. சாதல் என்பது எதை தந்தே தீரும்? பிறப்பை தந்தே தீரும். அதனாலதான் அடுத்த வார்த்தையை போடுறாரு. என்னன்னு? சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி. சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி. என்னது அது? தடம்னா என்னது? நல்லா தெரியும். அதாவது ஒரு ஒரு காட்டு பகுதி இருக்கு. காட்டு பகுதி வழியா நம்ம நடக்கணும் அப்படின்னா எதை பார்ப்போம்? ஏற்கனவே யாராவது நடந்து போன அந்த தடம் இருந்ததுன்னா அது வழியா ஈஸியா நடந்து போவோம். இப்படி போனா இப்படிதான் போகணும் அப்படின்ட்டு நல்லா தெரியும். பிறக்கிறது எதுக்குன்ட்டுன்னு, இறக்கிறதுக்கு தான்ன்றது நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தடஞ்சுழியில் தடுமாறி கொண்டே இருக்கிறோம். தடஞ்சுழியில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? தடுமாறிக்கிட்டே தான் இருக்கோம். சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி. இந்த சாதலும் பிறத்தலும் என்னது? அதை எப்போதும் இதுதான் அனுபவிக்கிறது. ஆனா இது மெய்யல்ல. இது மெய்யை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்க போறது கிடையாது. இந்த சாதலுக்கும் பிறப்புக்கும் சாதலுக்கும் நடுவில் நம்ம செய்கின்ற எல்லா வேலையும் எப்படி மறைச்சு, கண்களை மறைத்து புலன்களால் கட்டுண்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யை நோக்கியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் என்ன ஆகுதான்? தடுமாறி. நல்லா புரிஞ்சுங்க. தடுமாறுதல்னா என்னது?
தடுமாறுதல். எப்போ தடுமாறும்? மெய் நல்ல ஒரு விஷயம் நல்லா நடந்து போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? இப்படி போனால் விழமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு காலை பார்த்து பார்த்து பத்திரமா எடுத்து வைக்கிறோம். ஆனால் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கும் பொழுது கீழே விழுந்தாதான் அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டால் தடுமாறுதல். நல்லா புரியுங்க. பார்த்து தெரியாமல் விழுறதுக்கு பேர் தடுமாறுதல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அங்கே பள்ளம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன், பக்குவமாக என்னுடைய பாதத்தை எடுத்து எடுத்து மெல்ல மெல்ல வைக்கிறேன், ஆனால் கீழே விழுந்துட்டேன். எப்படி? அதுக்கு பேர் தான் என்னது கேட்டால் தடுமாற்றம். இப்படித்தான் இறைவன் என்ன பண்ணுறாராம், ஒவ்வொரு பிறப்புலையும் புத்தி தராராம், ஒவ்வொரு பிறப்புலையும் புத்தி தராராம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோமா, தடுமாறி 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 மீண்டும் மீண்டும் சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி எப்போதும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தடம் மாறிக்கிட்டே தான் இருக்கேன். தடம் என்பது இறைவன் எனக்கு ஒவ்வொரு பிறப்பிலையும் உய்யும் நெறியை காண்பிக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், தடம் மாறிடுறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உய்யும் நெறியை காண்பித்தாலும் என்னுடைய வினை இன்னும் எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுது. அடுத்தடுத்து நான் இன்னும் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப என்னை கொண்டு போய் இன்னொரு பிறப்பில் போட்டுக்கிட்டே இருக்கு. சாதல் பிறப்பு என்னும் தடுஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணி இழையார் களவியிலே விழ்வேனை. காதலின் மிக்கு, காதல்னா காதல்னா பற்று. காதல்னா என்னது அப்படின்னு கேட்டால் பற்று. அது எது மேலே வந்தாலும் சரி, ஆண் பெண் மேலே, பெண் ஆண் மேலே, பணம் மேலே, பதவி மேலே, துறவு, அதுவும் பற்று தான். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்ப்பா, இவங்க கூடயே இறைவன் கூடயே இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. அப்படி காதல், அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல். ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய எண்ணம் சிதறாமல் நின்று கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு பெயர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல். காதலின் மிக்கு அணி இழையார் களவியிலே விழுவேனை. அணி இழையார், காதலின் மிக்கு அணி இழையார். அணி இழையார்னா அணிகலன்களை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் என்றது அர்த்தம். அணிகலன்களை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் என்ற அர்த்தம். யார் அணிகலன்கள் அணிந்து கொண்டிருக்காங்க? பெண்கள். பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் அணிகலன்கள் அணிகிறாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அணிகலன்களை அவர்கள் அணிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈர்ப்பதற்காக. எதற்கு? ஈர்ப்பதற்காக. பெண்கள் மட்டும் அணிகலன்கள் அணிகிறது இல்லை, ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? அணிகலன்கள். அணிகலன்கள் என்றது வெறும் நம்மளுடைய இந்த நகை உடை மட்டும் கிடையாது, இயல்பு, நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய குணம், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அணிகலன்கள் தான். அந்த அணிகலன்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை இன்னொரு பக்கம் ஈர்க்கும், ஒருத்தரை இன்னொரு பக்கம் ஈர்க்கும். காதலின் மிக்கு அணி இழையார் களவியிலே விழுவேனே. களவி என்றால் அவங்களுடைய கலந்துருது, எந்நேரம் அதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வெறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லப்பட்டதல்ல, பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொல்லப்பட்டதல்ல. இந்த உலக உயிர்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏதோ ஒரு காதலில் இருக்குது. அது ஆண் பெண்ணுன்ற காதலோடு மட்டும் நிற்கல. அந்த காதல் எங்கெல்லாம் போகுது? பணத்து மேலே, பேர் மேலே, புகழ் மேலே, பந்தத்து மேலே, இப்படி எல்லாத்து மேலேயும் போகுது இல்லையா? அதெல்லாம் எப்படிங்க போகுது? இவங்களுக்கு ஆண் அழகாக இருக்காரு, ஆடை அணிஞ்சிருக்காரு, அதனால் பெண் ஈர்க்கப்பட்டால், பெண் அழகாக அணிகலன்கள்லாம் அணியப்பட்டதுனால ஆண் ஈர்க்கப்பட்டான். அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? இதை தவிர்த்து நான் மற்றது சொன்னேனே, பந்தம், பாசம், பதவி, பேரு, பணம், புகழ், இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க. அணிகலன் என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எது ஒன்று நம்மை ஈர்க்கிறதோ அதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அணிகலன். அந்த பந்தத்து மேலே ஏன் நமக்கு, அந்த பதவி மேலே ஏன் ஆசை வருது, பணத்து மேலே ஏன் ஆசை வருது, புகழ் மேலே ஏன் ஆசை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்குதான்? அவ்வளவு அழகாக இருக்கான், இறைவனால் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அதுதான் அழகு அப்படின்ற மாதிரி நம்ம கண்கள் பார்க்கின்றது போல படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சொல்கிறாரு. அது எப்படி வருதான் அந்த காதல்? காதலின் மிக்கு, காதலின் மிக்கு, மிக்குன்னா அளவில்லாத காதல் அப்படின்றது அர்த்தம். எப்போ அளவில்லாத காதல் வருது? பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அளவில்லாத காதல். நேற்று தான் 1000 ரூபாய் பாக்கெட்டில் இருந்தது, இன்னைக்கு காணும்.
பாக்கெட்டில் நிற்க மாட்டேங்குது தெரியுது, ஆனாலும் அடுத்த நாள் திரும்ப அந்த 1000 ரூபாய் என் பாக்கெட்டில் வந்துடணும். அதுதான். அதனால காதலின் மிக்கு எப்படி வருது? நேற்று தான் சாப்பிட்டேன், இன்னைக்கு அது மலமாக வெளியே போயிடுச்சு. அது ஆனால் மலமாக வெளியே போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். காதலின் மிக்கு, ஆமாம், அணி இழையார் கலவியிலே வீழ்வேனை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கலவி, கலவினா அதோட கலந்து இருப்பது, அதோடு சேர்ந்து இருப்பது, அதோட புனைந்து இருப்பது. அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலவி. காதலின் மிக்கு அணி இழையார் கலவியிலே விழுவேனை. எப்ப? சாதல் விரப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறி காதலின் மிக்கு அணி இழையார் கலவியிலே விழுவேன். அந்த சுழியில நான் மாட்டிக்கிட்டு எண்ணத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். காதலின் மிக்கு அணி இழையார் கலவியிலே தான் விழுந்துட்டு இருக்கேன். அவங்களோட தான் அது ஒரு நிரந்தரம் இல்லாதது ஒன்று என்று தெரிந்தாலும் அதிலே தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உழன்றுக்கிட்டு இருக்கேன். மாதொரு கூறு உடைய பிரான், மாதொரு கூறு உடைய பிரான் தன்கழலே சேரும் பண்ணன். அங்கே நான் போய் விழுந்துக்கிட்டே இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு? மாதொரு கூறு உடைய பிரான். மாது என்றால் மங்கை, மாது என்றால் மங்கை, அம்மை, உமையம்மை. மாதொரு கூறு, கூறுனா ஒரு பாகம். மாதொரு கூறு உடைய பிரான் தன்கழலே சேரும். என்னங்க இது? அவருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? நாங்க பெண்களை பார்த்து மயங்கிட்டா அது தப்புன்றீங்க, அது போகன்றீங்க. அவரு இந்நேரம் அம்மையோடயே இருக்காரு. இது என்னங்க நியாயம்? நம்ம கீழே போயிருந்தாலும் நம்மள கூடவே பாதியா இருக்கிறாருன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருங்க. மாதொரு குரு உடையபிரான் இந்த பதிகத்திலேயே சொன்னேன். ஆமா, அதுக்குரிய நேரம் வந்துருச்சு இல்ல, சொல்லி ஆகணும்ல. மாதொரு குரு உடையபிரான் அப்படின்றது இந்த பதிகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 முறை அம்மையோடு சேர்த்து சொல்வார். அந்த அம்மையோடு சேர்த்து சொல்கின்ற எல்லா பாடல்களிலையும் இந்த உயிர்களை போகத்தை நோக்கி போக வைக்கிறது பெண்கள் அப்படின்னு சொல்வார். போகத்தை நோக்கி அவர் ஆணினம் என்பதால் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கடைக்கண்ணில் விழுந்துட்டேன், இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி தையலார் மையலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றது, புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த இது எல்லாமே வரும்போதெல்லாம் கூட சேர்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதொரு கூறு உடையபிரான் தன்கழலே சேரும் வண்ணம். மாதொரு கூறு அப்படின்னா பெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உமையம்மைக்கு ஒரு பாகம் கொடுத்து அந்த உமையம்மையோட இருக்கின்ற பெருமான், மாணிக்க வாசக பெருமானுக்கு அம்மையோடு காட்சி தந்த பெருமான், அம்மையோடு மாணிக்க வாசக பெருமானுக்கு எப்படி தர்றாரு? மாதொரு பாகனாக காட்சி கொடுக்கிறார். மாதொரு கூறு உடையபிரான் அந்த காட்சி பல தத்துவங்களை மணிவாசக பெருமானுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த காட்சி என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குன்றதை தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மாதொரு கோரு உடையபிரான் தன் கழலே சேரும் வண்ணம். எங்க வந்து சேர சொல்றாரு? தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஆதினா முதல்ல ஒரு பாடல சொன்னார் அந்தம், அந்தம்னா அவன்தான் முடிவு, ஆதினா முதலும் அவன்தான் முடிவும் அவன்தான். ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஆதி அப்படின்னா இதை, இந்த உண்மையை முதலில் எனக்கு சொன்னவன் அவன்தான். அவன் யார் அப்படின்னா அவன்தான் அந்தம். அவன் யார் அப்படின்னா இவனுக்கு அப்புறம் அதை யாராவது விலைக்கு எனக்கு சொல்லிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. இவனுக்கு முன்னாடி அதை யாராவது எனக்கு சொன்னாங்களான்னு கேட்டால் கிடையாது. எத்தனையோ வேதங்கள் படிச்சிருக்கேன், எத்தனையோ உபதேசங்கள் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த உபதேசத்தெல்லாம் சொல்லப்படாத உண்மையை எனக்கு முதலில் சொன்னவன் சிவபெருமான். அவன் தான் இறுதியானவன். அவனுக்கு மேலே யார் இன்னும் அவனுக்கு அப்புறம் இதை யாராவது வேற மாதிரி சொல்லி எனக்கு புரிய வச்சு வேறொன்று இருக்கு என்றதை எனக்கு தெரிய வைக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே.